نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم رغم أنف رجل دخل عليه رمضان ثم انسلخ قبل أن يغفر له أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹு தஆலாவுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கண்ணியமான ரமதான் மாதத்தினுடைய இறுதி நாளில், இறுதி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். புனிதமான இந்த ரமதானுடைய மாதம் எம்மை பிரிந்து போக போகிறது. அடுத்த வருடம் ரமதான் எமக்கு வரும். அடுத்த வருடம் ரமதான் வரும். எங்களில் எத்தனை பேர் ஹயாத்தோடு இருப்போம் என்பது தெரியாது. இன்றைய மக்ரிபோடு புனித ரமதான் முடிவடைந்துவிடும். இனி அடுத்து 11 மாதங்களுக்கு பின்னர் தான் அந்த ரமதான் வரும். வரும் பொழுது எங்களில் எத்தனை பேர் ஹயாத்தோடு இருப்போம், எத்தனை பேர் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவர். இந்த ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது பல லட்சியங்களோடு இந்த ரமதானை நாம் ஆரம்பித்திருப்போம். இந்த ரமதான் எங்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், தக்வாவை ஏற்படுத்தணும், இறையச்சத்தை ஏற்படுத்தணும் என்று நாம் நோக்கத்தோடு தான் இந்த ரமதானில் நுழைந்திருப்போம். ரமதானுடைய நோக்கமே அதுதானே, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும். ரமதான் இன்றோடு முடிவடைகிறது. எங்களுடைய உள்ளங்களில் கையை வைத்து கேட்டு பார்ப்போம், இந்த ரமதான் எங்களில் தக்வாவை ஏற்படுத்தியதா? ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஈமான் எந்த தரத்தில் இருந்ததோ அதே தரத்திலா இன்றும் இருக்கிறது, அல்லது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு வைராக்கியம் எடுத்திருப்போம். ரமதான் எம்மை விட்டு பிரியும் பொழுது பாவமே அற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் பெருநாளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா, அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவியாக நான் இருக்கிறேனா? எங்களுடைய ரமதான் எப்படி கழிந்தது என்று எங்களுக்கு தெரியும். ரமதான் அடைந்தும் அல்லாஹுடைய மன்னிப்பை அடையாதவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள். ரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமதான் ثم انسلخ قبل ان يغفر له. ரமதான் வந்தும் அல்லாஹுடைய மன்னிப்பை அடையாதவன் நாசமாகட்டும். நாம் ஒவ்வொருவரும் பயப்படணும். ரமதான் பிரிய போகிறது. அல்லாஹுடைய மன்னிப்போடையா நான் இந்த மாதத்தை பெறுகிறேன்? முஹாசபா செய்வோம். எம்மை நாமே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? ஒரு பிசினஸ் செய்தால் அந்த பிசினஸை கம்ப்ளீட் பண்ணும் பொழுதே கேபிட்டல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு என்னோட கணக்கு பார்ப்போம்.
அதுபோல முஹாசபா செய்வோம். என்னுடைய ரமதான் எப்படி இருந்தது? ரமதான் பிரிய போகிறது, பெருநாள் வரப்போகிறது, என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா தடுத்த பாவங்கள் அனைத்தை விட்டு நான் தௌபா செய்து விட்டேனா? வட்டி என்ற பாவம் பரவலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் அந்த பாவத்தை நான் செய்கிறேன் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்வென்ஷனல் பேங்க் உடைய தொடர்பு இருக்கிறதா? கன்வென்ஷனல் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறோமா? குறைந்தபட்சம் சேவிங் அக்கௌண்டாவது இருக்கிறதா? நான் வட்டியுடைய தொடர்போடு இருக்கிறேன். நவீன பிசினஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன? அது ஹலாலா ஹராமா? இது பஜார் மஸ்ஜித் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறீர்கள். இன்றைய காலம் முன்னேறிவிட்டது. புதிய புதிய பிசினஸ்கள் ஏராளம். நான் செய்யக்கூடிய பிசினஸ் ஹலாலா ஹராமா? நான் ஹலாலான பிசினஸை தான் செய்கிறேன். அதை ஹலாலான முறையில் செய்கிறேனா? நாம் தௌபா செய்து விட்டோம். ஆனால் வட்டி இன்ட்ரெஸ்ட் என்ற பாவத்தில் இருந்து எம்மை நாம் கலட்டிக் கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. அல்லாஹுடைய மன்னிப்பை அடையாமல் பெருநாளை அடைவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாமல் பிசினஸ் செய்ய இயலாது. கரண்ட் அக்கவுண்ட் அவசியம். குறைந்தபட்சம் சேவிங் அக்கவுண்டாவது இருக்கணும். கன்வென்ஷனல் பேங்க்ல நாம் சேவிங் அக்கவுண்ட் திறந்தால் மாதம் இறுதியில் இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும். வட்டியை நாங்கள் ஸ்டாப் பண்ணினாலும் வட்டியுடைய பிசினஸுக்கு எங்களுடைய பணம் உதவியாக இருக்கிறது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். அல்லாஹ் சொல்கிறான், பாவத்துக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அதனால முதலாவது இந்த வட்டியுடைய இன்ட்ரெஸ்ட் உடைய தொடர்புகள் இருந்தால், இன்றைய நாள் இன்னும் முடியல, ரமதான் இன்னும் முடியல, உடனடியாக அந்த பாவத்தில் இருந்து கலந்து கொள்ளுங்க. தௌபா செய்யுங்க. பெருநாளை அடையும் பொழுதே, ரமதான் எம்மை விட்டு பிரியும் பொழுதே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் பெருநாளை அடைவோம், ரமதானை விட்டு பிரிவோம். கணேசக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறேனா? ரமதான் வந்தும் இன்னும் அவர்களோடு பேசலையா? இன்னும் அதே ஈகோவோடையா வாழ்கிறேன்? எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. இன்னும் சில மனுத்தியாலங்கள் இருக்கிறது. யாரோடையாவது பேசாமல் இருந்தால், பகைத்துக் கொண்டிருந்தால் அவர்களோடு பேசுங்க. முசாஃபஹா முஆனகா செய்யுங்க. இல்லை என்றால் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவர்களில் நீங்கள் வரமாட்டீர்கள். ஹராமான தொடர்பு இருக்கிறதா? அல்லாஹ் தடுத்த ஒரு உறவில் இருக்கிறோமா? ஜினா என்ற பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த தொடர்பில் இருந்து கலந்து கொள்ளாமல் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. அல்லாஹுடைய மன்னிப்பை அடைந்தவர்களாக பெருநாளை நாம் அடைய மாட்டோம். அல்லாஹு தஆலா தவறான உறவு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வலா தக்ரபு ஸினா, தவறான உறவின் பக்கம் நெருங்க வேண்டாம். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று தவறான உறவு என்பது தைன், கடன். ஃபைன் அக்ரதுதஹு கான ஸினா மின் அஹ்லி பைத்திக ஃபஅலமி. நீ அந்த பாவத்தை செய்தால் அந்த கடனை உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மனைவியோ பிள்ளையோ அந்த கடனை நிறைவேற்றுவார்கள். சில பாவங்கள் இருக்கிறது, எங்களோடு முடிந்து போகாது, பிள்ளைகளை தாக்கும், எங்களுடைய பரம்பரையே தாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே,
பாவத்துடைய கனெக்ஷன்கள் இன்னும் இருக்கிறதா? அந்த கனெக்ஷன்கள்ல துண்டிக்காமல் எங்களுடைய தௌபா பூர்த்தியாகாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, தௌபா செய்யுங்க. எப்படியாப்பட்ட தௌபா தெரியுமா? தௌபத்தன் நசூஹா, பூர்த்தியான தௌபா, அறக்குறையான தௌபா இல்ல. எல்லா பாவங்களின் அல்லாஹின் பக்கம் மீளணும். மீண்டால் மறுபடியும் அந்த பாவங்களை செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களில் கையை வைத்து நாமே தனிமையில் இருந்து கொஞ்சம் முஹாசபா செய்வோம். இந்த ரமதானுடைய மாதம் எங்களில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது? ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது நான் எந்த நிலையில் இருந்தேனோ அதே நிலையில் நான் இப்பொழுதும் இருக்கிறேன் என்றால் நான் நஷ்டவாளி. இந்த ரமதான் எங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ரமதானுடைய 30வது நாள், இறுதி நாள். இன்றைய மக்ரிபோடு ஷவ்வால் ஆரம்பிக்கிறது. இன்றைய மக்ரிபோடு பெருநாளுடைய தினம் ஆரம்பிக்கிறது. பெருநாளுடைய தினம், அந்த பெருநாளுடைய இரவு துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவு. பெருநாளுடைய தினத்தோடு தான் எங்களுடைய ரமதானுடைய அமல்கள் பூர்த்தியாகும். இன்றைய மக்ரிபோடு பெருநாளுடைய இரவு ஆரம்பிக்கிறது. இந்த இரவு துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவு. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 5 இரவுகளை சொல்கிறார்கள். அந்த 5 இரவுகளை யார் ஹயாத்தாக்குவாரோ, அந்த 5 இரவுகளில் யார் அமல் செய்வாரோ, அவர் நாளை மஹ்ஷருடைய மைதானம் மக்கள் பதறிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர் பதறாமல் ரிலாக்ஸாக இருப்பார், டென்ஷன் இல்லாமல் இருப்பார். மஹ்ஷருடைய மைதானம் மக்கள் பதட்டத்தில் இருப்பார்கள். நான் சுவர்க்கமா நரகமா, என்னுடைய பட்டோலை வலது கரத்தில் தரப்படுமா இடது கரத்தில் தரப்படுமா, டென்ஷனில் இருப்பார்கள். யார் இந்த 5 இரவுகளை ஹயாத்தாக்குவார்களோ, யார் இந்த 5 இரவுகளில் அமல் செய்வார்களோ, அவர்கள் நாளை மஹ்ஷருடைய மைதானம் பதட்டம் இல்லாமல் இருப்பார்கள். அந்த 5 இரவுகளில் ஒன்றுதான் பெருநாளுடைய இரவு. இந்த பெருநாளுடைய இரவு அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டிய ஒரு இரவு. குறைந்த பட்சம் இன்றைய இஷாவை இமாம் ஜமாத்தோடு தொழுந்தே நாளை சுபஹை இமாம் ஜமாத்தோடு தொழுந்தால் இந்த இரவை ஹயாத்தாக்கியவர்களுடைய கூட்டத்தில் நாமும் வந்து சேர்வோம். குறைந்த பட்சம் இது. சரியாக பார்த்தால் பெருநாளுடைய இரவு முழுக்க முழுக்க அமல் செய்ய வேண்டிய ஒரு இரவு. இரவுகளை எப்படி ஹயாத்தாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். கடைசி 10 முழுக்க விழித்திருந்து அமல் செய்தோம். அதுபோன்று பெருநாளுடைய இரவு ஹயாத்தாக்கப்பட வேண்டிய ஒரு இரவு. தராவிஹ் தொழுகை இல்ல, கியாமுல் லைல் ஜமாஅத்தன் இல்ல, ஆனால் தனிமையில் தஹஜ்ஜுதை தொழலாம், வித்ரை தொழலாம். தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து துஆ செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய இரவு ஹயாத்தாக்கப்பட வேண்டிய ஒரு இரவு, அமல் செய்யப்பட வேண்டிய ஒரு இரவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய தினம் விசேஷமான சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்களை நாங்க பெரிதுபடுத்துறது இல்லை. ஏதோ ஒரு கடமையை போல செய்துட்டு போகிறோம். ஆனால் அந்த அமல்களை செய்தால் நன்மை கிடைக்கும். பெருநாளுடைய தினம் குளிப்பது சுன்னா. குளிப்பதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை குளித்தேன் தானே, நாளையும் குளிக்கணுமா என்று யோசிக்க வானம். நள்ளிரவில் இருந்து குளித்துக் கொள்வது சுன்னா. பெருநாளுடைய காலை, அதாவது நள்ளிரவில் இருந்து தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் குளித்துக் கொள்வது சுன்னா.
ஆரம்ப காலத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக சஹாபாக்கள் வருவார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள், வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்கள். அந்த காலத்தில் ஃபேன்கள், ஏசி எதுவும் இல்லை. வேலை செய்துட்டு நேராக மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மதீனாவுடைய பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை. குளிக்காமல் வந்தால் துர்நாற்றம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஸ்லுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தரிமின். பருவ வயதை எத்திய ஒவ்வொருவருக்கும் ஜும்மாவுடைய குளிப்பு கடமை என்று சொன்னார்கள். காலப்போக்கில் அது மாற்றப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக கூட்டாக நாம் மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்து அமல் செய்கிறோம் என்று வரும் பொழுதே குளித்துவிட்டு வருவது சுன்னா. விசேஷமாக பெருநாளுடைய நாள் குளித்துவிட்டு வருவது சுன்னா. தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குவதற்கு முன்னர், நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை கடமையாக்குவதற்கு முன்னர் அல்லாஹ் சுத்தத்தை கடமையாக்கி விட்டான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். சுத்தம் ஈமானுடைய பகுதி. சுத்தம் ஈமானை சார்ந்தது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை நீங்கள் குளிக்கும் பொழுது பெருநாளுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்று நியத்து வைங்க. அந்த நியத்துக்கு, அந்த குளிப்புக்கு என்ன கூலி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னதி இன்த ஃபசாதி உம்மதி. ஃபசாதுகள், ஃபித்னாக்களுடைய காலத்தில் என்னுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குகிறாரோ, இது ஃபித்னாவுடைய காலம். ஃபலஹு அஜ்ரு ஷஹீத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்கினால் ஒரு ஷஹீதுடைய கூலி. இன்னொரு ரிவாயத்துடைய அடிப்படையில் லஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத், 100 ஷஹீதுடைய கூலி. சுன்னாக்களை ஏளனமாக நினைக்க கூடாது. எனவே நாளை காலை மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முன்னர் பெருநாளுடைய சுன்னத்தான குளிக்கிறேன் என்று நியத்து வைத்து குளிங்க. குளிப்பதற்கு முன்னர் செய்ய வேண்டிய சில சுன்னாக்கள் இருக்கிறது. நபிமார்களுக்கு 10 சுன்னாக்கள். அதில் ஒன்றுதான் நெகம் வெட்டுவது. நாளை குளிப்பதற்கு முன்னர் நெகங்களை வெட்டி சுத்தமாக்கிக் கொள்வோம். அதே போன்றே மீசையை கத்தரிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்ஃபிருல் லுஹா வஹ்ஃபுஷ் ஷவாரிப். மீசைகளை கத்தரிங்க, தாடிய வளங்க. இதுதான் சுன்னா. இன்று மாற்றமாக தான் நடக்கிறது. தாடிய வலிக்கிறார்கள், மீசையை பெருசாக வைத்துக் கொள்கிறார்கள். இது யூதர்களுடைய சுன்னா. ரசூலுல்லாஹுடைய சுன்னா தாடியை நிரப்பமாக வளர்ப்பது, மீசையை கத்தரிப்பது. எந்த அளவுக்கு கத்தரிக்கணும்? இந்த சத விளங்கக்கூடிய அளவுக்கு கத்தரிக்கணும். அது சுன்னா. அதே போன்று குளிப்பதற்கு முன்னர் ரோமங்களை வலித்துக் கொள்வது, மர்மஸ்தானங்களில் உள்ள அந்த தேவையற்ற முடிகளை வலித்துக் கொள்வது சுன்னா. அதற்கு பின்னர் தான் குளிக்கணும். அதற்கு பின்னர் குளித்துவிட்டு வரும் பொழுதே பூர்த்தியாக நாம் சுத்தமானவர்களாக நாம் மஸ்ஜிதுக்கு வருவோம். குளித்துவிட்டு புத்தாடைகள் அணியணும். புத்தாடைகள் வாங்கக்கூடிய வசதி இல்லையா? இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்ளணும். வெள்ளை நிற ஆடைகள் மிக சிறந்தது. இன்ன அஹ்ஸன தியாவிக்கும் அல்பீப். உங்களுடைய ஆடைகளில் சிறந்த ஆடை வெள்ளை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மஸ்ஜிதுக்காக நீங்கள் வரும் பொழுது வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு வருவது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிற ஆடையை விரும்பி அணிவார்கள். அதனால தான் கஃனுடைய துணியும் வெள்ளையால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலரும் அணிந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சிவப்பு நிறம், பச்சை நிறம்,
ஜுப்பாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்காக நாம் வரும் பொழுது, ஒன்று சேர்ந்த அமல்கள் செய்யும் பொழுது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சுத்தமாக அழகாக வருவது சுன்னா. அதே போன்று முழுமையாக ரெடியாகி அத்தர்களை பாவிக்கிறது சுன்னா. வாசன திரவியங்கள் என்று வரும் பொழுது ஆல்கஹால் கலக்கப்பட்ட வாசன திரவியங்கள் அத்தர்களை பாவித்தால் உங்களுடைய தொழுகையே கூடாது. நஜீஸ உடம்பில் தேய்த்து கொண்டு தொழுந்தால் தொழுகை கூடுமா? ஆல்கஹால் ஹராம். எப்படி சிறுநீரை உடம்பில் தடவி கொண்டு தொழுந்தால் தொழுகை கூடாதோ, அதே போன்று ஆல்கஹால் கலக்கப்பட்ட அத்தர்களை உடம்புக்கு நாம் பாவித்தால், ஆடைக்கு பாவித்தால் எங்களுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு ஹலாலான அத்தர்களை பாவிப்போம். சுத்தமாக வாசமாக மஸ்ஜிதுக்கு நேரங்காலத்தோடு வருவோம். வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான ஒரு சுன்னா, நோன்பு பெருநாளைக்கு தொழுகைக்காக வரும் பொழுது சாப்பிட்டு விட்டு வருவார்கள். 3 பேரிச்ச பழங்கள் அல்லது ஒற்றைப்படையாக பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு விட்டு வருவார்கள். இது ஒரு நல்ல ஒரு சுன்னா. ஒரு மாதம் நோன்பு நோற்றோம். காலையில் நாம் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது வளமையாக சஹர் சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். பெருநாள் அன்று காலை தொழுகைக்கு முன்னர் சாப்பிட்டு விட்டு வந்தால் அது சிறப்பாக இருக்கும். அது ஒரு சுன்னா. குறைந்தபட்சம் பேரிச்ச பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டுட்டு வாங்க. அதனால தான் நிறைய மஸ்ஜிதுகளில் பெருநாள் அன்று காலை சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் பேரிச்ச பழங்கள் வைத்திருப்பார்கள். எங்களுடைய மஹல்லா மஸ்ஜிது நூர்லையும் ஒவ்வொரு நோன்பு பெருநாளைக்கும் சுபஹுக்கு பின்னர் பேரிச்ச பழத்தினுடைய ஏற்பாடு இருக்கும். மர்ஹூம் நசீர் ஹஸ்ரத் அவர்கள் அந்த ஏற்பாடு செய்வார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காலையுடைய நேரம் சுபஹுக்கு பின்னர் சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னா. குறைந்தபட்சம் பேரிச்ச பழங்கள் ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு வாங்க. நாளை நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது மலக்குமார்கள் உங்களை வரவேற்பார்கள். புத்தாடைகள் அணிந்து வாசமாக மஸ்ஜிதுக்கு வருவீங்க. மலக்குமார்கள் வரவேற்பார்கள். யா பாகியல் கைர் அக்பில், வாங்க வாங்க என்று வரவேற்பார்கள். பெருநாளுடைய தினம் என்பது ஐயாமுல் ஃபரஹி வஸ்ஸுரூர், சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு இவைகளை பரிமாறக்கூடிய தினம். நாளைய தினம் நாம் எவ்வளோ மன சங்கடத்தில் இருந்தாலும், கவலைகளில் துக்கங்களில் இருந்தாலும், நாளைய தினம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இன்றைய மக்ரிபில் இருந்து நாளை இமாம் பெருநாளுடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டும் வரை தக்பீர் சொல்வது சுன்னா. தக்பீர் ஏன் சொல்கிறோம்? தக்பீர் நாம் சொல்கிறோம், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்து முஸ்லிமாக இந்த பூமியில் நடமாட வைத்திருக்கிறான். அதற்காக தான் தக்பீர் சொல்கிறோம். அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத் இஸ்லாம், அந்த இஸ்லாத்துக்காக நீங்க தைரியமாக தக்பீர் சொல்லுங்க. தக்பீர் என்பது மஸ்ஜிதுல மட்டுமில்லை, வீடுகளில் இருந்தும் சொல்லணும், பாதைகள் நடக்கும் பொழுதும் சொல்லணும், பஜார்லையும் சொல்லணும். வெட்கப்பட வானம். அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான், அதற்காக நான் சொல்லக்கூடிய தக்பீர் இது. கணேசக்குரிய சகோதரர்களே, நாளைய தினம் பெருநாளுடைய நாள் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்று ஜகாத்துல் ஃபித்ர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய கவர்னராக இருந்தார்கள். அவருடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுக்கு கடிதம் எழுதுவார்கள்.
ரமதானுடைய கடைசி தினங்களில் கடிதம் போகும் அவர்களுக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார்கள், ரமதான் முடிய போகிறது, இந்த ரமதானை 2 விஷயங்களை கொண்டு முடித்துக் கொள்ளுங்கள். முதலாவது இஸ்திக்ஃபார். எந்த ஒரு அமலை செய்தாலும் இறுதியில் இஸ்திக்ஃபார் செய்யணும். அந்த வகையில் ரமதான் எம்மை விட்டு பிரியும் பொழுது இந்த ரமதானுடைய கண்ணியத்தை பேணாமல் நான் நடந்திருப்பேன், ரமதானை உதாசீனப்படுத்தியிருப்பேன். அதனால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இரண்டாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுவார்கள், ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர நிறைவேற்றணும். இந்த 2ஐ கொண்டும் இந்த நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்றே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொறுப்புதாரிகளுக்கு நசீஹத் ஒரு கடிதம் எழுதுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அஇம்மாக்கள் பதிவு செய்கிறார்கள், தொழுகையில் ஒரு மறதி ஏற்பட்டால் சஜதா சஹு, மறதியுடைய சுஜூத் எப்படி இருக்கிறதோ, முதல் அத்தஹியாத்தை மிஸ் பண்ணிட்டோம், குனூத்தை மிஸ் பண்ணிட்டோம், சஜதா சஹு அதற்கு பரிகாரமாக அமையும். அதே போன்று ரமபானுடைய மாதம் எங்களால் சில தவறுகள் நடந்திருக்கும், முன்பின்கள் நடந்திருக்கும், அதற்கு பரிகாரமாக ஜகாத்துல் ஃபித்ர் அமையும். ஜகாத்துல் ஃபித்ர் அது அல்லாஹு தஆலா கடமையாக்கிய ஒரு கடமை. ஜகாத்துல் ஃபித்ராக எதை கொடுக்கணும்? கூத் அஹ்லில் பலத், எங்களுடைய பிரதான சாப்பாடு எதுவோ அதுதான் ஜகாத்துல் ஃபித்ராக அமையணும். எங்களுடைய பிரதான சாப்பாடு சோறு, அரிசியை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கணும். பணமாக கொடுத்தால் ஷாஃபிஈ மத்ஹபுடைய அடிப்படையில் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கும் பொழுது அரிசியை தான் கொடுக்கணும். அதைவிட சிறந்த ஒரு சாப்பாடு இருக்கும் என்றால் அதை கொடுக்கலாம். மாவு அரிசியை விட கொஞ்சம் மேலாக பார்க்கிறோம். ஆனால் கூத் அஹ்லில் பலத், நாம் எந்த சாப்பாடை அதிகமாக சாப்பிடுகிறோமோ, பிரதான சாப்பாடாக இருக்கிறதோ அதை கொடுப்பதுதான் சிறந்தது. அதுவும் நாம் எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ அந்த அரிசியை கொடுப்பது சிறந்தது. நாம் கீரி சம்பா சாப்பிடுகிறோம், கடமைக்காக படபத்து கொடுக்க கூடாது. நாம் என்ன அரிசி சாப்பிடுகிறோமோ, என்ன கொலுட்டில சாப்பிடுகிறோமோ அந்த கொலுட்டியில் நிறைவேற்றுவது சிறந்தது. ஜகாத்துல் ஃபித்ர் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு சா, ஒரு சா என்பது 4 முத்துகள், ஒரு முத்து 600 கிராம். ஒரு சா என்றால் 2 கிலோவும் 400 கிராமும், அதாவது 2.5 கிலோ ஒரு தலைக்கு கொடுக்கணும். பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும். யார் பொறுப்புதாரியோ அவர்கள் அந்த பிள்ளைக்கு கூட ஜகாத்துல் ஃபித்ர நிறைவேற்றணும். ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்கணும்? ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், ஜகாத்தை பெற தகுதியானவர்களுடைய கேட்டகரியில வரணும். எங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், அந்த ரீதியில் நாம் ஜகாத்துல் ஃபித்ர கொடுத்து அவர்கள் ஜகாத் பெற தகுதி அற்றவர்களாக இருந்தால் எங்களுடைய ஜகாத் பூர்த்தி ஆகாது. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றாதவர்களாகத்தான் கணிக்கப்படுவோம். அதனால் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்கள் ஜகாத் பெற தகுதியானவர்களாக இருக்கணும். ஜகாத்துல் ஃபித்ரை எப்ப கொடுக்கணும்? ரமதானுடைய பிறை தென்பட்டதில் இருந்து கொடுக்கலாம். சிறந்தது நாளை சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர், பெருநாளுடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டுவார்களே அதற்கிடையில் கொடுத்துக் கொள்வது சிறந்தது. ஆனால் முழு ரமதானும் கொடுக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அதனால் ஜகாத்துல் ஃபித்ருடைய இந்த கடமையை சரிவர நிறைவேற்றுவோம். இதுவரை கொடுக்காதவர்கள்
நாளை காலை மறந்துடாமல் இந்த கடமையை நிறைவேற்றுங்க. அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் மக்ரூஹ் ஆகிரும். இமாம் தக்பீரை கட்டும் வரைக்கும் நிறைவேற்றவில்லை என்றால் மக்ரூஹ். மக்ரிப் வரை பிற்படுத்தி மக்ரிபுக்கு பின்னல் கொடுத்தால் மக்ரூஹே தஹரீம், பாவியாகி விடுவோம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமையை கட்டாயமாக நாளை தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் நிறைவேற்றிவிட்டு வருவோம். இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் எம்மை பிரிய போகிறது. இந்த ரமதான் பூர்த்தியாகுவது இன்றோடு அல்ல, நாளை பெருநாளுடைய அமல்களோடு தான் எங்களுடைய ரமதான் பூர்த்தியாகும். அல்லாஹு தஆலா ரமதானை எங்களுக்கு தந்தான், நோன்பு நோற்றோம், அதற்குரிய சந்தோஷ தினம் தான் நாளை. எங்களுடைய அமல் இபாதத்கள் இன்றோடு நேற்றோடு 27ஓடு முடித்துக் கொண்டு நாளைய தினம் பாவங்களை செய்தால், அட்டூழியங்களை செய்தால், கொண்டாட்டம் என்ற பெயரில் அல்லாஹ் தடுத்தவைகளை செய்தால், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் அனைத்தும் இறுதியில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலோ நடுவிலோ எங்களுக்கு கூலி தரமாட்டான், இறுதியை வைத்து தான் கூலி தரப்படும். அல்லாஹ் இஸ்திகாமத்தை விரும்புகிறான். ரமதான் இரவெல்லாம் தொழுந்தோம், அமல் செய்தோம், நோன்பு நோற்றோம், குர்ஆன் ஓதினோம். பெருநாளுடைய தினம் பாவங்களை செய்தால், பட்டாசுகளை பத்த வைத்தால், பணங்களை இஸ்ராப் செய்வது ஹராம், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்வது ஹராம். அந்த பாவத்தை செய்தால் எங்களுடைய இந்த ரமதானுடைய அமால்கள் பாவத்தை கொண்டு முடியும். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் அனைத்தும் இறுதியை பொறுத்துதான். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்வோம். நாளை தஹஜ்ஜுதுக்கு எழும்புவோம். இந்த 30 நாட்கள் சஹருக்கு எழும்பினோம், தஹஜ்ஜுத் தொழுந்தோம். இதை எங்களுடைய மௌத் வரை கடைபிடிப்போம். ஒவ்வொருவரும் நியத்து வைங்க, மௌத் வரைக்கும் நான் தஹஜ்ஜுதுக்கு எழும்புவேன். கஷ்டம் இல்லை நினைத்தால் குறைந்த பட்சம் சுபஹுக்காவது வாங்க. பல மஸ்ஜிதுகள்ல பெருநாளோடு கிட்டத்தட்ட 180% காணாமல் போயிடுவார்கள். அந்த 20% தான் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். அதனால் அல்லாஹுக்காக கேட்கிறேன், ஃபர்தான தொழுகை என்பது எந்த கட்டத்திலும் விட முடியாது. எந்த கட்டத்திலும் நாம் செய்யக்கூடிய முதலாவது தவறு ஃபர்தான தொழுகைகள் குறைபாடு செய்வதுதான். அங்கு ஆரம்பிக்கின்ற குறை வேறு வேறு பாவங்களை செய்வதற்கு வழிவகுக்கும், ஈமான் பலகீனம் அடையும். எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது. இஸ்லாம் தொழுகையை போன்று வேறு எந்த கடமையையும் இவ்வளவு உறுதியாக கடமையாக்கல்ல. நின்று தொலையலாதா, உட்கார்ந்து தொழணும். உட்கார்ந்து தொலையலாதா, வலது புஜத்துல சாய்ந்து தொழணும். அதுக்கு முடியாதா, இடது புஜத்துல சாய்ந்து தொழணும். அதுக்கு முடியாதா, மல்லாக்கப்படுத்து தொழணும். அதுக்கு முடியாதா, தலை சாடியால் தொழணும். அதுக்கு முடியாதா, கண் சாடியால் தொழணும். அதுக்கு முடியாதா, உள்ளத்தால் தொழணும். தொழுகை விடையலாது. வுது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. தூசியினால், தூசி கலந்த மலரினால் தயமும் செய்யணும். தயமும் செய்வதற்கு மண் கூட இல்லை. வுதுவோ தயமுவோ இல்லாம தொழுகை நிறைவேற்றணும். ஹுர்மத்துல் வக்துக்காக, அந்த நேரத்தினுடைய கண்ணியத்துக்காக. பின்னால் தண்ணீரோ மண்ணோ கிடைத்தால் வுது தயமும் செய்து தொழுகையை மீட்டிக் கொள்ளணும். தொழுகை விடையலாது. ஒருவர் இப்பொழுதுதான் இஸ்லாத்துக்கு வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தட்டு தடுமாறி மொழிகிறார். அரபி வாயிலேயே வருது இல்ல. அவருக்கு தொழுகை கடமை. சூரத்துல் ஃபாத்திஹா அவர் கற்றுக்கொள்வார்.
சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்று அவரால் ஓத முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துகளுக்கு சரிசமமான வேறு 7 ஆயத்துகளை அவர் ஓதுவார். அதற்கு முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துகளுக்கு சரிசமமான 7 திக்ர்களை ஓதுவார். அதற்கு முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு எந்த அளவு நேரம் தேவையோ அந்த அளவு நேரம் மௌனமாக இருந்து தொழுகை நிறைவேற்றுவார். ஆனால் தொழுகை விட முடியாது. ஸலாத்துல் ஹௌஃப், யுத்தத்தின் போது ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது, பம்ஸ் விழுந்து கொண்டிருக்கிறது, எதிரியை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் கூட தொழுகை விட முடியாது. ஸலாத்துல் ஹௌஃப், யுத்தத்தின் போது எப்படி தொழுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். சுனன் அபி தாவூதில் 7 முறைகள், 7வது முறை கடைசி முறை ஓடிக்கொண்டே பாய்ந்து கொண்டே நடந்து கொண்டே யுத்தம் செய்வார்கள். அதே நேரம் தொழுகையும் செய்வார்கள். நடந்து கொண்டே பாய்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே தொழுந்து கொண்டு யுத்தம் செய்வார்கள். தொழுகை விட முடியாது. 88.704 கிலோமீட்டர், அதாவது 89 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்கிறோம். ஜம்இ கஸ்ர், தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுவதுடைய இலேசான முறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொழுகையை ஜம்இ கஸ்ர் செய்து தொழலாம், ஆனால் தொழுகையை விட முடியாது. கணேசக்குரிய சகோதரர்களே, நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 2 கட்டத்தில் பருவ வயதை அடைந்த ஒரு ஆணுக்கு தொழுகை விடலாம். 2 கட்டத்தில். முதல் கட்டம், மையத்தாக டெட் பாடியாக நீங்கள் இருந்தால் தொழ வேண்டிய தேவையில்லை. நீங்க வஃபாத்தாகி உங்களை கஃபன் செய்து படுக்க வைத்திருக்கிறார்கள், அதானுடைய சத்தம் கேட்கிறது, தொழுகை உங்களுக்கு கடமை இல்லை. 2வது, மஜ்னூன், பைத்தியக்காரனாக இருந்தால் தொழுகை கடமை இல்லை. இந்த 2 கட்டங்களை தவிர பருவ வயது அடைந்த ஆண் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகை விட முடியாது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையில முன்பின் செய்திரவான தௌபா செய்துட்டோம், எல்லா பாவங்களையும் விட்டுட்டோம். ரமதானோடு தொழுகையை சுருக்கிக் கொள்ளாமல் மௌத் வரைக்கும் 5 நேரமும் மஸ்ஜிதுக்கு நான் வந்து தொழுவேன் என்று நியத்து வைங்க. ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு பரக்கத்தான ஒரு மாதமாக, அவனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்த சிறப்பான ஒரு மாதமாக நமக்கு ரப்புல் ஆலமீன் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள். ரப்பே, ரப்பே ரஹ்மான், எங்களுக்கு இந்த ரமதானுடைய பாக்கியத்தை தந்தாய் ரப்பே, சரியாக பயன்படுத்தவில்லை ரப்பே, எங்களை குற்றம் பிடித்து விடாதையா அல்லாஹ், தண்டித்து விடாதையா அல்லாஹ். இதன் காரணத்தினால் அடுத்தடுத்த ரமதான்கள் எங்களுக்கு தராமல் விட்டு விடாதே ரப்பே. நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்துட்டோம் ரப்பே. இந்த புனிதமான மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணாமல் நடந்திருப்போம் யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. இந்த புனிதமான மாதத்தில் உனது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்த சாலிஹான மக்கள் இருப்பார்கள் ரப்பே. அந்த கூட்டத்தில் எம்மையும் சேர்த்தல்வாயாக ரப்பே. ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை புரிந்து கொள்வாயாக. இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். கெட்ட மௌத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிவை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. கபருடைய வேதனைகளில் எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பினுடைய முனாஜா லிகா என்ற உன்னை சந்தித்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை உனக்கு நெருக்கமான அடியார்களுக்கு மட்டுமே கொடுப்பாய் ரப்பே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த சிறிய துஆவை உன்னை தரும் பெருக்கினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله